தெனாலிராமன் கதைகள் 239. இறை பக்தி. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு ஒரு நாள் பக்கத்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் வந்தார். அவர் தன்னுடன் ஒரு மிகச்சிறந்த தங்கத்தாலான கிருஷ்ணர் சிலையை கொண்டு வந்திருந்தார். அரசர் முன் அந்த சிலையை காட்டிய செல்வந்தர், அரசே, நான் ஒரு தீவிரமான கிருஷ்ண பக்தன். தினமும் இந்த சிலைக்கு பல குடம் பாலாலும் தூய்மையான தேனாலும் வாசனை திரவியங்களாலும் சிறப்பு அபிஷேகம் செய்து மிகவும் பக்தியுடன் வழிபடுகிறேன். அது மட்டுமின்றி இறைவனுக்காக என் செல்வத்தில் பாதியை செலவிட்டு பெரிய கோவில்களையும் கட்டியுள்ளேன். இந்த உலகத்தில் என்னை விட சிறந்த இறைபக்தன் வேறு யாரும் இருக்கவே முடியாது என்று மிகுந்த பெருமையோடு கூறினார். அவையில் இருந்த அமைச்சர்கள், பண்டிதர்கள் மற்றும் பலரும் அந்த தங்கச் சிலையையும் செல்வந்தரின் ஆடம்பரமான பக்தியையும் பார்த்து பெரிதும் வியந்து போற்றினர். ஆனால் அரசவையில் அமர்ந்திருந்த தெனாலிராமன் மட்டும் இதை கேட்டு சத்தமாக சிரித்தான். இதை கவனித்த செல்வந்தர் கடும் கோபத்துடன், ஏன் சிரிக்கிறீர் ஐயா? என் பக்தியை உங்களால் பொய்யென நிரூபிக்க முடியுமா என்று ஆணவத்துடன் சவால் விட்டார். உடனே தெனாலிராமன் எந்த பதற்றமும் இல்லாமல், அரசே, உண்மையான பக்தி என்பது இந்த தங்கச் சிலையிலோ அல்லது ஆடம்பரமான வழிபாட்டிலோ இல்லை என்பதை நான் உங்களுக்கு இப்போது நிரூபிக்கிறேன் என்று கூறி செல்வந்தரையும் அரசரையும் அரண்மனைக்கு வெளியே ஒரு தெருவிற்கு அழைத்துச் சென்றான். அங்கு ஒரு ஏழை முதியவர் தளர்ந்த நடையுடன் வந்து கொண்டிருந்தார். அவர் தான் அன்றைய தினம் பிச்சை எடுத்து பெற்ற சிறிதளவு பழைய உணவை பசியால் வாடிய ஒரு ஆதரவற்ற நாய்க்கும் மரத்தில் எழுந்த சில பறவைகளுக்கும் மிகவும் அன்போடு பகிர்ந்தளித்துக் கொண்டிருந்தார். அதை சாப்பிட்ட ஜீவன்களை பார்த்து அவர் முகத்தில் அவ்வளவு அமைதியும் ஆத்ம திருப்தியும் நிறைந்திருந்தது. தெனாலிராமன் செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீங்கள் தினமும் தங்கச் சிலைக்கு அபிஷேகம் செய்யும் விலை உயர்ந்த பாலும் தேனும் கடைசியில் ஆற்றில் தான் வீணாக கலக்கிறது. ஆனால் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த முதியவர் தன்னிடம் உள்ள எளிய உணவை பசியால் வாடும் வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுத்து அவற்றின் கொடிய பசியை போக்குகிறார். இறைவன் எல்லா உயிர்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளார் என்பதை முழுமையாக உணர்ந்து சக உயிர்களிடம் பிரதிபலன் பார்க்காமல் அன்பு செலுத்துவதே உண்மையான இறைபக்தி. வெறும் ஆடம்பர பொருட்களும் சடங்குகளும் இறைவனை ஒருபோதும் மகிழ்விக்காது என்று ஆணித்தரமாக கூறினான். இதை கேட்ட செல்வந்தர் தன் மாபெரும் தவறை உணர்ந்து வெட்கி தலை குனிந்தார். அரசர் கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனின் அறிவார்ந்த விளக்கத்தை பெரிதும் பாராட்டி அவனுக்கு பரிசுகள் பல வழங்கினார். நீதி. எல்லா உயிர்களிடத்தும் எதிர்பார்ப்பின்றி அன்பு செலுத்துவதே உண்மையான இறைபக்தியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த தலைப்பில் தெனாலிராமன் கதை வேணுமோ அந்த தலைப்பை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் தெனாலிராமன் கதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.